வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 4ல் எச்சம்ங்கிற நமக்கு இலக்கண பகுதி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 2025 நியூ சிலபஸ்க்கான ஆன்சர்ஸ். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கான 1 வேர்ட்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு 83ஆம் பக்கம் கொடுத்துருக்காங்க. 83ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் ஃபஸ்ட்டு முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும். ஆன்சர் எச்சம். ஆவண்ணா ஆப்ஷன். அடுத்து இரண்டாவது கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் டேஸ். ஆன்சர் வந்து பார்த்த. ஈயண்ணா ஆப்ஷன். அடுத்து மூன்றாவது குறிப்பு வினையெச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது. ஆன்சர் வந்து காலத்தை. ஆ ஆப்ஷன் குறிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொறுத்துக நடந்து. ஆன்சர் வந்து வினையெச்சம். அடுத்து பேசிய. ஆன்சர் பெயரெச்சம். அடுத்து எடுத்தனன் உண்டான். அதுக்கான ஆன்சர் முற்றெச்சம். அடுத்து நான்காவது பெரிய. இதற்கான ஆன்சர் வந்து குறிப்பு பெயரெச்சம். அடுத்து கீழ்காணும் சொற்களை பெயரெச்சம் வினையெச்சம் என வகைப்படுத்துக. அதில் பெயரெச்சத்துக்கு கீழே என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். நல்ல, எரிந்த, வீழ்ந்த, மாட்டிய, அழைத்த, இதெல்லாமே பெயரெச்சத்துக்கு கீழே வரும். வினையெச்சத்துக்கு கீழே படுத்து, பாய்ந்து, கடந்து, பிடித்து, பார்த்து, இது எல்லாமே வினையெச்சத்துக்கு கீழே வரும். அதை அப்படியே எழுதிக்கோங்க பார்த்து. நெக்ஸ்ட்டு நம்ம சிறுவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். எச்சம் என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? இதற்கான ஆன்சர் நமக்கு 81ஆம் பக்கம் இருக்குது. 81ஆம் பக்கம் பாருங்கள். நமக்கு எச்சம் சொல்லியிருக்கு. அது கீழே பாருங்கள். பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். இது பெயரெச்சம் வினையெச்சம் என இரு வகைப்படும். பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். இது பெயரெச்சம் வினையெச்சம் என்று இரு வகைப்படும். இது வந்து முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து இரண்டாவது கொஸ்டின் அழகிய மரம் எச்ச வகையை விளக்குக. ஆன்சர் வந்து நமக்கு அதே 81ஆம் பக்கம் தான் இருக்குது. அழகிய மரம் நீங்கள் எப்படி எழுதுனா முதல் அழகிய மரம் சொல்லி எழுதிக்கோங்க. அழகிய மரம் சொல்லி எழுதிட்டு அடுத்து நீங்கள் என்ன எழுதணும்னா இத்தொடரில் உள்ள சிறியன் இருக்கு அதுக்கு பதிலாக அழகியன்னு எழுதிக்கோங்க. அந்த சிறிய கடிதம் இருக்குல்ல அதுக்கு பதிலாக அழகிய மரம் சொல்லி எழுதிட்டு இத்தொடரில் உள்ள சிறியவை அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக அழகியன்னு எழுதிக்கோங்க. அழகிய என்னும் சொல் உணர்த்தும் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை. அதுக்கடுத்து நீங்கள் என்ன எழுதுனா இந்த அளவில் சிறியதாகிய அது வந்து வேண்டாம். அதுக்கு பதில் என்னன்னா அழகான என்று மரத்தின் பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் எனப்படும். இது வந்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த சிறிய கடிதத்துக்கு பதிலாக அழகிய மரம் எழுதிக்கோங்க. அப்புறம் அது ஃபுல்லத்தை அப்படியே எழுதிக்கோங்க. அந்த சிறியன் இருக்கா அதுக்கு பதிலாக அழகியன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அப்புறம் ரெண்டாவது லைனில் அளவில் சிறியதாகியன் இருக்கா அதுக்கு பதிலாக அழகான என்று மரத்தின், இதை மட்டும் நீங்கள் மாற்றி எழுதிட்டு மித்த எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கோங்க. ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து மூணாவது கொஸ்டின் முற்றச்சத்தை சான்றுடன் விளக்குக. ஆன்சர் நமக்கு 82ஆம் பக்கம் இருக்குது. முற்றச்சம் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் ஃபஸ்ட்டு அந்த இத்தொடரில் படித்தனல் இருக்குது அது ஃபுல்லத்தையும் எழுதிக்கோங்க. அடுத்து வள்ளி படித்தனல் மகிழ்ந்தார் இருக்குல்ல அதையும் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வினை முற்று அது இருக்குது அதுலேருந்து முற்றச்சம் எனப்படும். அது வரைக்கும் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நான்காவது கொஸ்டின் வினையெச்சத்தின் வகைகளை விளக்குக. இதற்கான ஆன்சர் நமக்கு 82ஆம் பக்கம் இருக்குது. முதல் பாருங்கள் நமக்கு வினையெச்சம் சொல்லி கொடுத்துருக்காங்களா அது கீழே ஒரு எடுத்துக்காட்டு கீழே ஒரு பேரா கொடுத்துருக்காங்க பாருங்கள். வினைமுற்றை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் எனப்படும். அந்த 3 லைன் அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு நான் சொல்கிற மாதிரி எழுதினா போதும். தெருநிலை வினையெச்சம் சொல்லி எழுதிட்டு எழுதி வந்தான்னு சொல்லி எடுத்துக்காட்டுன்னு போட்டு எழுதி வந்தான்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் 2 லைன் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் வினையெச்சம் தெருநிலை வினையெச்சம் எனப்படும். அது வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து குறிப்பு வினையெச்சம் போட்டு மெல்ல வந்தான்னு சொல்லி எழுதிக்கோங்க. எடுத்துக்காட்டுன்னு போட்டு மெல்ல வந்தான்னு எழுதிட்டு அந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களா அந்த காலத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகி குறிப்பு வினையெச்சம் எனப்படும். அது வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து முற்றச்சம் சொல்லி போட்டுட்டு அதில் வள்ளி படித்தனல் சொல்லி எடுத்துக்காட்டுன்னு சொல்லி எழுதிட்டு அதே மாதிரி லாஸ்ட் அந்த பேரால் லாஸ்ட்டாக ஒரு வினை முற்றுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதோ அதிலிருந்து கொண்டு முடிவது முற்றச்சம் எனப்படும். அது வரைக்கும் எழுதிக்கோங்க. நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நமக்கு புக் பேக் பின்னாடி சில 1 வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்களா அதற்கான ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். எத்தனாம் பக்கம்னா 85ஆம் பக்கம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களின் வகையை கண்டறிந்து எழுதுக. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். ஆன்சர் வந்து செய்தி தொடர். அடுத்து கடமையை செய். இதற்கான ஆன்சர் ஏவல் தொடர். அடுத்து மூன்றாவது பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்ன. இதற்கான ஆன்சர் உணர்ச்சி தொடர். அடுத்து நான்காவது நீங்கள் எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறீர்கள். இதற்கான ஆன்சர் வந்து வினாத்தொடர். செய்தி தொடர், ஏவல் தொடர், உணர்ச்சி தொடர், வினாத்தொடர் எழுதிக்கோங்க. அடுத்து நம்ம தொடர்களை மாற்றுகளை ஃபஸ்ட்டு காடு மிகவும் அழகானது. இதை வந்து உணர்ச்சி தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஆண் போட்டுக்கோங்க. ஆண் போட்டு நம்ம உணர்ச்சி தொடர் அந்த உணர்ச்சி குறியீட்டு இருக்குது பார்த்தீங்களா அதை போட்டுட்டு எண்ணெய் காட்டின் அழகு திரும்பவும் அதே மாதிரி ஒரு உணர்ச்சி குறியீடு நம்ம போடுவோம்ல இப்படி போடுவோம்ல ஒரு கோடு மாதிரி போட்டு கீழே புள்ளி வைப்போம்ல அது எழுதிக்கோங்க. அடுத்து ரெண்டாவதுக்கான ஆன்சர் பாருங்கள். பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. அவ்வளோதான். லாஸ்ட்டில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அடுத்து மூன்றாவது அதிகாலையில் துயில் எழு.
அதே மாதிரி ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. 4வதுக்கான ஆன்சர் காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா. இதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான இணை சொற்களை இட்டு எழுதுக. அதில் ஃபஸ்ட்டு சான்றோர் எனப்படுவர் டேஸ்களில் சிறந்தவர் ஆவர். ஆன்சர் கல்வி கேள்வி. அடுத்து 2வது ஆற்று வெள்ளம் டேஸ் பாராமல் ஓடியது. ஆன்சர் வந்து மேடு பள்ளம். அடுத்து 3வது இசைக்கலைஞர்கள் டேஸ் வேண்டியவர்கள். ஆன்சர் வந்து போற்றி புகழப்பட வேண்டியவர்கள். அடுத்து 4வது தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு டேஸ் இல்லை. ஆன்சர் ஈடு இணை இல்லை. அடுத்து 5வது திருவிழாவில் யானை டேஸ் வந்தது. ஆன்சர் வந்து ஆடி அசைந்து. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் நான் காமிக்க, அதை அப்படியே உங்கள் நோட்டில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு 87ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா மொழியோடு விளையாடி கொடுத்துருக்காங்க. அதற்கான ஆன்சர் நம்ம இந்த இதில் ஃபில் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. நமக்கு இங்கே வந்து ஒரு கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம இதில் வந்து ஃபில் பண்ணணும். இதை வந்து நீங்கள் அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணி அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு கொஞ்ச நாள் ஜூமில் காமிக்க, உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்க, அதை அப்படியே பார்த்து எழுதி வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர். இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் திருக்குறளுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.